லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இணைக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். இப்போ இக்கட்டான சூழ்நிலை இந்த நேரத்தில் இது போன்று நடந்துருச்சே அப்படின்னு டெல்லி அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சு, குறிப்பாக ஆம் ஆத்மி வட்டாரங்களில் பேச்சு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை? நிச்சயமா இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிக அதிக அளவுல உத்வேகத்தை கொடுக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா டெல்லியில 25ஆம் தேதி தான் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால கடைசி 10 நாளைக்கு கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைனா இன்னும் 13 நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும். அதை தாண்டி டெல்லியை தாண்டி மற்ற மாநிலங்களும் அவர் செல்லக்கூடும். பஞ்சாப்ல நிச்சயமா அவர் கேம்பெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சில பகுதிகளிலும் அவர் இந்தியா கூட்டணி அவரை பயன்படுத்தும். ஏன்னா அவர் இப்போ ஒரு மாற்றர் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவர் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அப்புறம் ஜூன் 1 வரைக்கும் தான் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால நிச்சயமா இப்ப அடுத்தது ஹேமந்த் சோரேனுக்கும் ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அவரும் சிறையில் இருக்காரு, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். சோ அதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் நிச்சயமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்தது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கு உத்வேகம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக இது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும். ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரைங்கிறது அனல் பறந்துகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ கெஜ்ரிவால் வராரு அப்படிங்கும்போது இது தேர்தலில் மக்களுடைய அந்த முடிவில் எதிரொலிக்கும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, இது ஓரளவுக்கு டெல்லியில பாஜக மிகவும் ஒரு வலுவான நிலைமையில இருக்கிறாங்க. சோ அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மற்ற இடங்களில் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தானே இதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க பஞ்சாப்ல இருக்கிறாங்க. அதே போன்று அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்கு சதவிகிதம்ங்கிறது கோவால இருக்கிறது. அங்கெல்லாம் இதை எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, மற்ற மாநிலங்கள்ல நான் ஆம் ஆத்மி கட்சி வலுவான இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டும் நான் சொல்லல, மற்ற எல்லாம். ஏன்னா அவரை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால ஆப் உடைய தலைவர் என்று மட்டும் பார்க்காமல் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கமாகத்தான் அவங்க மக்கள் பார்ப்பாங்க. சோ அதனால நிச்சயமா அவரை இந்தியா கூட்டணி மற்ற மாநிலங்களிலும் பயன்படுத்துவார்கள் என்பது எனக்கு சந்தேகமே கிடையாது. டெல்லியை தாண்டி, பஞ்சாபை தாண்டி மற்ற இடங்களிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுவார். அது நிச்சயமா மக்களுக்கு ஒரு மக்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.